ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஒன்றும் இல்லை, இங்கே வந்து சம்மர் வந்துடுச்சு. ஸோ பசங்களுக்கு வந்து பைசைக்கிள் வாங்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. பட் அது கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன மாடல்ஸில் பைசைக்கிள் வச்சுருக்காங்க, இங்கே எந்த மாதிரி கிடைக்கும்ன்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் பைசைக்கிள் வாங்க வால்மார்ட் தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக 2 வால்மார்ட்டில் பார்க்கலான்னு முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தோம். இதில் செட் ஆகலைன்னா அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போனோடனே வழக்கம் போல் பசங்க எல்லாத்தையும் பார்த்து எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்கள பைசைக்கிள் செக்ஷனுக்கு தான் அழைச்சிட்டு போனோம். வந்தோடனே என் பையனுக்கு இந்த சைக்கிள் ரொம்பவே பிடிச்சிட்டுங்க. அவனுக்கு கரெக்டாக இருந்துச்சு, கரெக்டான சைஸில் அமைஞ்சிருச்சு. ஸோ டக்குன்னு ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் அவன் சூஸ் பண்ணிட்டான். என் பொண்ணு தான் வந்து ஒரு 4-5 சைக்கிள் மாற்றி மாற்றி ஓட்டி பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லைனா வந்து பிரேக்ஸ் இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லைனா வந்து அந்த பேலன்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனாலே வந்து அவன் நிறைய சைக்கிள் ட்ரை பண்ணான். அவளுக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து அவளுக்கு இன்னொரு வால்மார்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே டிசைட் பண்ணோம். என் பையன் வந்து ரொம்ப ஹாப்பிங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக அவனுக்கு பைசைக்கிள் அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி பைசைக்கிள்ஸ்லாம் வந்து பாக்ஸஸ்லேயும் வச்சுருந்தாங்க. நம்ம இது வாங்கி அசம்பிள் பண்ணிக்கணும். பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதுக்கு டூல்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், நம்மளும் கரெக்டாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நாங்கள் ஆல்ரெடி அசம்பிள் பண்ண சைக்கிள்கே வந்து போயாச்சு. இதுக்கும் அதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு $20 to $30 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இதனால தான் சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்லிகிட்டு இருந்தான். சரி என்ன தான் சொல்கிறான்னு நாங்களும் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜாலியாக ஓட்டிகிட்டு வந்தான். நம்மளுக்கும் அப்படி தானே இருக்கும் சின்ன வயசில், புது சைக்கிளாக வாங்கினா உடனே ஓட்டிகிட்டு போகணுன்ட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் அவன். சரி என் பொண்ணுக்கு வந்து அடுத்த வால்மார்ட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு சைக்கிள் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதில் வந்து ட்ரைனிங் வீல்ஸ் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்களே அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என் பொண்ணும் வந்து அங்கேருந்து எடுத்து ஜாலியாக ஓட்டிகிட்டு வந்தா. ஆக்சுவலாக இதுவுமே என் பையன் தான் சூஸ் பண்ணான். நிறைய பார்த்தோம். பட் இது வந்து ரொம்ப கேர்லிஷாக இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெயின்போ கலர்ஸ்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுனால இது வந்து பிடிச்சி போச்சு. அவளுக்கும் ஹைட்டும் வந்து ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. இந்த ட்ரைனிங் வீல்ஸ் நம்ம வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் இப்படியே வாங்கிட்டோம் அவளுக்கு. அப்புறம் அங்கேருந்து வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். 2 பேருக்குமே 2 years வாரண்டியோடே வாங்கிட்டோம். ஏன்னா சைக்கிள் சீக்கிரமாக டேமேஜ் பண்ணிடுறாங்க. அதனால் வாரண்டியோட போட்டால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களே வந்து 2 yearsல எந்த டேமேஜ்னாலும் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதாங்க ரொம்ப சேஃபர் சைட் கிட்ஸுக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டின்னர் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு A&W இருந்தது. சாப்பிட்டு அங்கே ரொம்ப நாள் ஆச்சுங்க, அடிக்கடி போகிறதில்ல. அதனால் அங்கேயே போயிட்டு டின்னரை முடிச்சிட்டோம்.
அவ்வளோதாங்க, எங்களோட ஷாப்பிங் வந்து சூப்பராக முடிஞ்சுது. பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் பொண்ணுக்கும் சரி என் பையனுக்கும் சரி அவங்களுக்கு கரெக்டான சைஸில் அமைஞ்சிடுச்சு. 2 பேரும் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரையும் தமிழ் போல் வாழ்க.